இந்த வீடியோவில் மீனராசியோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த்தில் ஒரு 5 பாயிண்ட், வீக்னஸில் ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மீனராசியோடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, ரொம்ப டிசிப்ளினானவங்க, ஒழுக்கமானவங்க. ஏன்னா குருவோட ராசி இல்லையா, அவங்க எப்போவுமே வந்து ஒழுக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க. வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்துல கூட அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி எதுன்னா மீனராசி தான். ரெண்டாவது மீனராசியோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, ரொம்ப ஞானம் பொருந்திய ஒரு ராசி. ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கற்பூர ராசியாக இருப்பாங்க மீனராசி. அது எல்லாருக்குமே தெரியும். மீனராசியில் பிறந்தவங்களும் அது நிறைய டைம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மூணாவது மீனராசியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, எல்லார்கிட்டையுமே அன்பா இருக்கிறது, பாசமா இருக்கிறது, யாரையுமே அவங்க வெறுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெறுக்கவே தெரியாது. மீனராசியை தான் நிறைய பேர் வெறுப்பாங்க. அவங்களுடைய அன்பு புரியாம, பாசம் புரியாம உங்களை தான் நிறைய பேர் வெறுத்திருப்பாங்க. நீங்க யாரையுமே வெறுக்கவும் மாட்டீங்க, ஒதுக்கவும் மாட்டீங்க. எல்லாரிடமும் அன்பு செலுத்துவீங்க. இந்த அன்பு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம். நாலாவது மீனராசியோட பலம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களே வச்சுக்க மாட்டீங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்க நிறைய பேருக்கு சொல்லும்போது உங்களுடைய அறிவு இன்னும் மேம்படும். அப்படிங்கிறதுனால ரொம்ப விசாலமான ஒரு எண்ணத்தை, மனதை கொண்டிருக்கக்கூடிய ராசிகள்ல மீனராசி தான் எப்பவும் டாப்ல இருக்குன்றதுனால இது வந்து மீனராசியோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஐந்தாவது மீனராசியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு அவங்க முயற்சி பண்றாங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராடுவாங்க. அந்த போராடும் குணம் மீனராசிக்கு ரொம்ப அதிகம். மீனராசியோட அந்த சிம்பிளே 2 மீன் தான். அந்த மீன் எப்படி எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துதோ, அதே போல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய முயற்சியை மட்டும் அவங்க விட்டுறவே மாட்டாங்க. மீனராசிக்காரங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்களும் அவங்க ரொம்பவே நம்புவாங்க. அவங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் ரொம்ப நம்புவாங்க. இது வந்து மீனராசிக்கு பெரிய பலமா, ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்குறேன். மீனராசியோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்தோம். மீனராசியோட வீக்னஸ் என்ன நம்ம பார்த்தோம்னா, நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம எல்லாரையும் நம்புறது. மீனராசிக்காரங்க எல்லாரையும் நம்புறது மூலமாக அவங்களுக்கு நிறைய இழப்புகளும் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதை நீங்களே உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது மீனராசியோட வீக்னஸ் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டால் உடனே அது பண்ணிடுவாங்க, மறுக்கவே மாட்டாங்க. கையில் இருக்கிறத கூட எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கும் மிச்சம் இருக்காது இல்லையா. இது வந்து மீனராசியோட பலமாக பார்க்கல, பலவீனமாக தான் பார்க்குறேன். தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் ஒரு விஷயம் இருக்குன்றதுனால யாராவது ஒருத்தவங்க பாவமான முகத்தோட வந்து உதவின்னு கேட்டால் கையில் இருக்கிறது அப்படியே வாரி வழங்கிடுவாங்க இந்த மீனராசிக்காரங்க. இது வந்து மீனராசியோட ஒரு வீக்னஸா இருக்கு. மூணாவது மீனராசியோட ஒரு வீக்னஸ் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா அந்த பயத்தை கடந்து அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கமும் இருக்கும் மீனராசிக்கு. இது வந்து மீனராசியோட ஒரு வீக்னஸா நான் பார்க்குறேன். நாலாவது மீனராசியோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்வுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்படி உணர்வுகளுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய நேரத்தில் சில முடிவுகளை அவங்களால எடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வீக்னஸா நான் பார்க்குறேன். ஃபைனலா மீனராசியோட ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மென்மையான ஒரு மனதுடன், இலகுவான ஒரு மனதுடன் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க திட்டிட்டா கூட உடனே மனசு உடைஞ்சிருவாங்க, கொஞ்சம் அழுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இலகுவான மனநிலை, மென்மையான மனநிலை மீனராசிக்குலாம் ரொம்ப அதிகம்ன்றதுனால இது வந்து மீனராசியோட நான் ஒரு வீக்னஸா பார்க்குறேன்.